அஜித்குமார் மரணம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானே எங்க தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். அஜித்குமாருக்கு ஒரு மனைவி இருக்காங்கல்ல, அந்த பெண்ணுடைய கதி என்ன? அந்த பெண்ணை வாழ்வு வளர்ந்து போய் நிற்கிறாள், அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்? முன்னாலதான் அந்த ஆளு இறந்து போயிருக்காரு, அதனாலதான் அந்த அம்மா விதவையா இருக்கு. அந்த பெண்ணுக்கு நீ என்ன நியாயம் கொடுக்க போற? அந்த இடத்துக்கு போன போது வீடியோ வேற எடுத்திருக்காங்க. எதுக்காக வீடியோ எடுத்துட்டு போன நீ? ஆக ஏதோ ஒரு பிளான்ல தான் போயிருக்கிறார். இந்த வழக்குல சாதாரண லாக்அப் மரணமா நான் இதை எடுக்கிறேன். அந்த அஜித்குமாருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புங்கிறத தெரியல. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், அவரை கொண்டதுல என்ன லாபம்? ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதரை கொண்டு இருந்தாங்கன்னா இந்த பின்னணி எல்லாம் பயன்படுத்தி அவரை கொண்டாங்கலாம். கொல்லப்பட்ட அஜித்குமார் ஒரு அப்பாவி, ஒரு பாவம், ஒரு செக்யூரிட்டி ஆபீசர். அவரை கொல்றதுல இவங்களுக்கு என்ன பெரிய லாபம் இருக்கு? ஒரு சக்தி வாய்ந்த பெண், அவங்க பின்னணியில் யாரோ பெரிய ஆள் இருக்காங்க. இல்லாட்டி போனால் காவல்துறை அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு அல்ப புகாருக்கு இவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அஜித்குமாருடைய மரணம் ஏதோ அஜித்குமாருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மீடியாவில் பெருசாக பப்ளிசிட்டி வருதுன்னு பயந்துக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணி நம்மளை பிடிச்சிருவாங்க. இவங்கள அப்ரூவராக மாறுறாங்க. அதுதான் காரணம். அப்ரூவரா மாதிரி நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான், அந்த பெண்ணினுடைய பின்னணியில் மிகப்பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆளை அடிச்சு கொள்ற அளவுக்கு போகுதுன்னா போலீஸுக்கு எவ்வளவு அழுத்தம் வந்திருக்கு. அந்த அழுத்தம் கொடுத்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா தானே ஒரு தேவையில்லாம ஒரு போலீஸ் ஒரு அப்பாவியை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் வணக்கம் சார். சார் இப்போ திருப்புவனம் அஜித்குமார் கேஸ்ல நிகிதா அப்படின்றவங்க நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. அதுல முக்கியமா பேசப்படுறது என்ன அப்படின்னா, அவங்க திருமணம் செஞ்ச அவங்களுடைய கணவரையே அவங்க ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு வரதட்சணை கொடுமை கேஸ் அவர் மேலேயே போட்டு போனதா சொல்றாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? அதெல்லாம் இப்போ தமிழ்நாடு பூரா அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் புதுசாக என்ன சொல்ல போறேன்? அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பெண், அவங்க பின்னணியில் யாரோ பெரிய ஆள் இருக்காங்க. இல்லாட்டி போனால் இப்போ காவல்துறை அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு அல்ப புகாருக்கு இவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அடிச்சு யாரோ ஒருத்தர் தேக்கணும், ஆனால் அவரையே அடிச்சாங்கிறது தான் அதில் கேள்வி. அதில் அந்த அஜித்குமாருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புங்கிறத தெரியல. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், அவரை கொண்டதில் என்ன லாபம் இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த அரசுக்கு பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா எல்லாரும் சாத்தாங்குளத்தை பற்றி திருப்பி பேசுகிறாங்க. அதுக்காக ஆட்சியிலே தான் நடந்தது காட்டுறதுக்காக ஒருவேளை திட்டம் போட்டு அவங்கள கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் வர்ற செய்திகள்லாம் பார்த்தாக்கா அவங்களுடைய கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை சேர்ந்த பெரிய ஆட்களோடு அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாளுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு பழமொழி தான், சொன்னால் தப்பாக எடுத்துக்கூடாது. பன்றியோடு சேர்ந்த கன்றும் அங்கே தான் போகணுவாங்க. அதிமுக அவங்களோட சேர்ந்து அப்படி தான் போவாங்க. அதான் அவங்களுக்கு அந்த வரலாறு இருக்குது. பெஸ்ட் பேக்கரி, கோத்ரா ரயில் எரிப்பு, இதெல்லாம் இருக்குது. அதை அந்த சிஸ்டத்தை இப்போ இங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவரை மட்டும் ஏமாற்றல, இன்னும் பல பேரை பல லட்சங்கள் ஏமாத்திருக்கிறாங்க, வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு, அதாவது அது அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய தொடர்புகளை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்கிட்ட பழகிட்டு இருக்காங்கன்னா காந்தராஜ் எனக்கு தெரியும், எவன் காசு கொடுப்பான்? எனக்கு அந்த அதிகாரியை தெரியும், அந்த மந்திரியை தெரியும், அந்த இவரை தெரியும் அப்படின்னா தான் நடத்த முடியும், இதை ஏமாற்ற முடியும். அதுக்கான ஆதாரங்களை அவங்க காட்டியிருப்பாங்க, அந்த பின்னணியை அவங்க காட்டியிருப்பாங்க. அதனால தான் அத்தனை பேர் ஏமாத்திருக்கிறோம். சும்மா வந்துருமா? அப்புறம் அவங்க ஃபோனில் ஏதாவது பேசியிருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. பாருங்கள், அவரே பேசியிருக்காரு. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்கிட்டயே கொடுத்து அவர் நம்பரை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. யார் பேசுறதுன்னா அது நான் தான் பேசுகிறேன், அந்த மாதிரி சொன்னது செய்யுங்க, பண்ணுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த மாதிரிலாம் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் அவங்க ஏமாத்திருப்பாங்க. ஆக ஒரு பெரிய பின்னணி உள்ள பெண்ணாக இருக்கணும். நீங்கள் அது இப்போ அந்த போலீஸ் அதிகாரிகளை விசாரிச்சு அந்த பெண்ணனுடைய மற்ற அந்த கணவர்கள் மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய மற்ற தொடர்புகள்லாம் விசாரிச்சிங்கன்னா யாரு இதுக்கு பின்னணியில் இருந்தாங்கிறது தெளிவாக கொண்டு வந்துடும். அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம், ஆனால் ஆக்ஷன் எடுக்க முடியுமாங்கிறது கேள்வி. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இதில் அந்த குற்றவாளிகளை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உங்களால் தொட முடியாத இடத்துல இருப்பாங்க. அதை இப்போ சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், இப்ப பெருசா அவர்களிடத்துல சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க தான் முருகன் மாநாட்டுக்கு தலைமை வகித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு.
ஸோ மோடி அவர்கள் கூடயும் சரி, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடையும் சரி, இவங்க கூட எல்லாம் ரொம்பவே நெருக்கமா அவங்க வந்து போட்டோலாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அஜித்குமார் மேல இவங்க காட்டக்கூடிய அந்த ஒரு அதுக்கும் அஜித்குமாருக்கு என்ன சம்பந்தம்? இவங்க வந்து அதிகார பலத்தை பயன்படுத்தி தான் வந்து இவரை வந்து கேள்வியே என்னன்னா, அஜித்குமாருங்கிற ஒரு சாதாரண மனிதர், அந்த ஆளை கொல்றதுல இவங்க என்ன லாபத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு கேள்விதான் இந்த விஷயத்துல எனக்கு வர்ற ஒரே கேள்வி. ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதரை கொண்டு இருந்தாங்கன்னா இந்த பின்னணி எல்லாம் பயன்படுத்தி அவரை கொண்டாங்கலாம். கொல்லப்பட்ட அஜித்குமார் ஒரு அப்பாவி, ஒரு பாவம், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவரை கொல்றதுல இவங்களுக்கு என்ன பெரிய லாபம் இருக்குது? அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல தான் எனக்கு பல கேள்விகளுக்கு பதில் தெரியல. இந்த எல்லாமே நீங்க சொன்னது பூராமே அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது, வெளியே வந்திருக்கு. அவங்க முருகன் மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டது, பெரிய பெரிய தலைவர்களோட இருந்த படங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காலத்தில் இந்த புகைப்படங்களை வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. அண்ணாமலை கூட தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கு பேசினார். என்கிட்ட ஃபோனில் இருக்கிறது 9:05 பேசினார், 9:10 பேசினார்னு சொன்னார். நம்ம கேட்டோம், இவ்வளோ ஆதாரம் வச்சுட்டு ஏன் போலீஸில் கொடுக்கலன்னு. அன்னைக்கு போனவர் தான். இப்போ அவருக்கு எகேன்ஸ்டாக ஒரு ஆதாரம் வந்துருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவரை உள்ள தள்ளலாம். இது ஆனால் அது இந்த மாதிரி இதை வச்சு அண்ணாமலைக்கிட்ட நம்ம கேட்ட கேள்வி தான், உன்னுடைய ஃபோனில் அத்தனையும் எப்படி வந்துருக்குன்னா நீ தொடர்பில் இருந்திருக்கங்கிறதுக்கு நீயே கொடுத்த ஆதாரம். 9:05 வந்து இவர்கிட்ட பேசியிருக்கார், 9:10 அவர் பதில் பேசியிருக்காரு. அப்படின்னா அவருடைய ஃபோனை இவர் கண்டினியூஸாக இவருக்கு கான்டாக்டில் இருந்திருக்காரு. கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரியே இருந்திருக்காரு, இவர் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரியே இருந்திருக்காரு. ஆக அண்ணாமலையை பிடிச்சாக்கா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த கொலைக்கு அந்த சார் யாருன்னு கேட்டீங்க, அது அண்ணாமலை தான் நம்ம சொன்ன போது அவரால் பதில் சொல்ல முடியும். அதை ஏன் போலீஸில் கொடுக்கல? ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு வேறு சொல்கிறீங்க. இப்போ இந்த கேஸ் வர வந்துருக்குது. இன்னும் தேடிட்டு போனாங்க அவரை பற்றி என்னென்ன கேஸுக்கள்லாம் அவரை தெரியல. ஏற்கனவே நீச்சல் உடையாளிகளோட நீச்சல் ட்ரெஸ்ஸில் ஸ்விம்மிங் பண்ண படமெல்லாம் வந்துருக்குது அவரை பற்றி. அப்புறம் கர்நாடகாவில் இருக்கும்போது நான் கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசினதெல்லாம் இருக்குது. அது ஊருக்கு ஒரு வேஷம் போடுறவர் இந்த ஊரில் வந்து என்னென்ன வேஷம் போட்டிருக்காரோ இதெல்லாம் வந்து உண்மையாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது அஜித்குமார்கிற ஒரு சாதாரண எதுக்குமே எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு அப்பாவி மனிதனை கொல்ல வேண்டிய காரணம் என்னங்கிற கேள்வி தான் இதில் எனக்கு உதைக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்று வேலைகள் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. இப்போ படிப்படியா ஒவ்வொருத்தரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிக்கிதா மேல வந்து இவங்க வந்து என்கிட்ட 10 லட்சம் ஏமாத்திட்டாங்க, 20 லட்சம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரியரே வந்து அவங்க வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு கேஸ் உள்ள வந்துருச்சு, போலீஸ் மீடியாவில் பெருசா பப்ளிசிட்டி வருதுன்னு பயந்துக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணி நம்மளை பிடிச்சிருவாங்க. இவங்கள வந்து அப்ரூவராக மாறுறாங்க. அதுதான் காரணம். அப்ரூவராக மாதிரி நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான், அந்த பெண்ணினுடைய பின்னணியில் மிகப்பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒரு ஆள் ஒரு சர்வசாதாரணமான ஒரு அன்றாடம் பார்க்குற பொதுஜனத்தில் ஒருத்தரை கொள்ள வேண்டிய காரணம் என்னங்கிறதா என் கேள்வி. அது ஒன்று தான் எனக்கு கேள்வி. ஒரு பெரிய அரசியல் தலைவரையோ, ஒரு பெரிய செல்வாக்கான மனிதரையோ, ஒரு செல்வாக்கான ஒரு பிரபலமான மனிதரையோ எதோ பண்ணியிருந்தாங்கன்னாக்கா இந்த செல்வாக்கை வச்சு அந்த கொலை பண்ணாங்கங்கிறதோ அதை சேர்த்து பார்க்கலாம். ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாசம்பளத்தை நம்பி பிழைக்கிற ஒரு ஆளை கொண்டதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்குங்கிறத அந்த கேள்வி தான் இத்தனைக்கும் எனக்கு சேர்த்து வர்ற ஒரு சந்தேகம். ஸோ இப்போ வந்து அவங்க வந்துட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 திருமணங்கள் பண்ணி அவங்களை வந்துட்டு ஏமாத்தினாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு, அதை மறைக்கப்பட்ட இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். அதான் தான் முதல்ல சொன்னேன். செல்வாக்கான அதிகாரிகள், செல்வாக்கான உயர் பதவியில் இருக்கவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்க கான்டாக்டில் இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஃபோனில் பேசி அவங்க நேரடியாக பேசுகிறதான பார்க்கும்போது இது கூட இந்த ஸ்கைப்பில் கூட போட்டு காட்டியிருக்கலாம். அவங்க நேரடியாக வந்து பேசுகிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். அதையெல்லாம் பார்த்து அவங்க நம்பியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருந்திருக்கு. இல்லாட்டி போனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளை அடித்து கொள்கிற அளவுக்கு போகுதுன்னா போலீஸுக்கு எவ்வளோ அழுத்தம் வந்திருக்கணும். அந்த அழுத்தம் கொடுத்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தானே. ஒரு தேவையில்லாமல் ஒரு போலீஸ் வந்து ஒரு அப்பாவியை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் நானும் கொடுத்தா அது மாதிரி பண்ண மாட்டாங்க.
செல்வாக்கான மனிதர்களுடைய ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இந்த கொலையை நடந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரிடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்கான பெரிய மனிதர்கள் மத்தியில் அதிகார ஒரு எல்லையில் இருக்கிற மனிதர்களோட அந்த மாளுக்கு இருந்த கான்டாக்டே இது மூலமாக நமக்கு புரிய வருது. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் போலீஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத லாக்அப் டெத் வந்தாக்க பல பிரச்சனைகள் வரும்னு. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சது. எப்படி சாத்தாங்குளம் இன்னைக்கு வரல எதுவுமே ஆகலையோ அதே மாதிரி எதுவும் உள்ள போயிடும். இப்போ சிபிஐ கிட்ட போனா அந்த வழக்கு அதோட முடிஞ்சது. ஏறத்தாழ இதோட முடிச்சிருங்க, அவ்வளோதான். இனிமேல் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் சிபிஐ வந்து ஒரு வேலை இருந்ததுன்னா அப்போ இந்த கேஸை பற்றி பேசினா பேசுவாங்க. நம்ம ஜென்மத்தில் அதை பற்றி ஒன்று விளக்கம் வரும். சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு சிபிஐ ஆரம்பிச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு கேஸ் அவங்க கண்டுபிடிச்சி ஒரு குற்றவாளி தண்டிச்சாங்கங்கிற வரலாறே கிடையாது. அதனால் இந்த கேஸ் அது சாத்தாங்குளத்தில் என்னங்க ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரல சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க, பத்திரமா இருக்கு, ஜாலியாக இருக்காங்க. எப்போ கோர்ட்டுக்கு வந்தாலும் 2 வரலாம் கட்டிட்டு இருக்காங்க, 2 பேர்த்த கொண்டான்னு கட்டிட்டு போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்னாச்சு, முக்கியமான குற்றவாளி வரவே இல்லையே, கடைசி உள்ள வந்து. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க வந்து ஏமாத்துனாங்க, வரிசையா வந்துட்டு ஒவ்வொருத்தரா அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு அப்படின்றத எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நிகிதா அப்படின்றவங்க மேல. இப்படி இருக்கும் பொழுது இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டே உண்மையா, இவங்க வந்து வச்சேன்னு சொன்ன நகை வந்து உண்மையாலுமே இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல வருது இல்லையா? எல்லா கேள்வியும் வந்துருச்சுங்க. நீங்க 10வது ஆளா கேட்குறீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வரப்போறது இல்லை. சிபிஐ கிட்ட போயிடுச்சு, ஒன்றும் வரப்போறது இல்லை. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுங்க. ஸ்டேட்டாக இருந்தாக்க கூட கேட்கலாம், சென்ட்ரல் என்னத்தை கேட்க முடியும்? இப்போ சமீபத்தில் அவங்க வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். தம்பி அஜித்குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ, நானே எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணா என்னால் மேலே வந்து ஒருத்தவங்க செஞ்ச தப்பை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னை எல்லாருமே அமுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித்குமாரோடைய மரணம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேசஸ்லாம் வரும்பொழுது இவங்க சொல்றது உண்மையான்றதே ஒரு கேள்வியா வருது. அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி நம்புறது, இதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்க பெண்ணுங்கிறத போர்வையில் இதை உடனே தாய் குழப்பறா கிளம்பி வந்துடும். இல்லை, மகளிர் ஆணையம் என்ன என்ன நியாயம் வந்தது அப்படிலாம் கேட்கலாம். மகளிர் ஆணையம் ஆளை பொறுத்து தான் அவங்க செயல்படுவாங்க. செல்வாக்கான மனிதர்கள்னாக்கா அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, செல்வாக்கு இல்லைனாக்கா கேட்க மாட்டாங்க. பாச்சாத்தி கொலை இதுல எல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. மகளிர் ஆணையம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னைக்கு வந்து மகளிர் ஆணையம் என்ன வந்து பண்ணாங்க, அந்த பெண்களுக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க? ஏங்க ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு தன்னுடைய மனைவியே இல்லைன்னு ஒரு ஆள் போய் சொல்லிட்டு இந்திய அரசியலில் பெரிய பதவியில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பெண்ணுக்காக இந்த மகளிர் ஆணையம் என்னைக்காக போராடி இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆளை பொறுத்து செயல்படுறவங்க. ஆனால் இந்த மகளிர்ன்றத பெண்ணுங்கிற பேரில் வச்சுக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு பெண் என்றும் பார்க்காமல். ஜெயலலிதா அப்படி தானே பண்ணாங்க. சட்டமன்றத்தில் எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிவிட்டு பெண் என்றும் பாராமல் அடித்தார்கள். நாங்கள் நீ எல்லாம் பண்ணுவேன் கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்களா? நீ பொம்பளையா நடந்துக்கிட்டு தான் உன்னையே அடிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பெண்ணியத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க இல்லைங்களா? இவங்களே தான் அவங்க கிட்ட பயிலக்கூடிய மாணவிகளே கொச்சையா வந்து பேசியிருக்கிறாங்க, தகாத வார்த்தைகளை வசைபாடி இருக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரு பெண்ணியத்துக்கு இது எந்த அளவுக்கு? ஏன் மாணவிகள்கிட்ட ஏன் போறீங்க? அஜித்குமாருக்கு ஒரு மனைவி இருக்காங்கல்ல, அந்த பெண்ணுடைய கதி என்ன? பெண்ணியம் பேசினா நீ தப்பிச்சுக்கு பார்க்குறியா? அந்த பெண்ணை வாழ்வு வளர்ந்து போய் நிற்கிறாள், அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உன்னால தான் அந்த ஆள் இறந்து போயிருக்காரு, அதனால தான் அந்த அம்மா விதவையாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு நீ என்ன நியாயம் கொடுக்க போற? உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என் பெண் என்று பார்க்க பழி சொல்லுகிறாள். பண்ணது சாதாரணமா? நீயே சொல்ற புகார் கொடுத்தா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. எப்படி எதிர்பார்க்கல? நீ எதிர்பார்க்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அந்த இடத்துக்கு போன போது வீடியோ வேற எடுத்திருக்காங்க. எதுக்காக வீடியோ எடுத்துட்டு போன நீ? சாதாரண குற்றம் தானே, அதுக்கு எதுக்காக ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போய் வீடியோ எடுத்த நீ? கேள்விகள் அடுக்கடுக்கா வருது. அவங்க அம்மா மயக்கம் போட்டு விடுத்தாங்க, அதை ரெக்கார்ட் பண்றாங்க. ஆக ஏதோ ஒரு பிளான்ல தான் போயிருக்கிறாங்க. அவங்க வீடியோக்காரர் கூட போய் கூட்டிகிட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிளான்ல போயிருக்காங்க. ஆக அஜித்குமாருடைய மரணம் ஏதோ அஜித்குமாருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ எனக்கு வர்ற கன்க்ளூஷனை தான் இவங்க இந்த இதை பார்த்ததுக்கு பிறகு வரும்போது ஒரு
வீடியோக்காரரை கூட கூட்டிக்கிட்டு போய் புகாரை கொடுக்குறாங்கன்னா எதையோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நாளைக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த ஆதாரத்தை காட்டலான்னு ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருக்காங்க. ஆக அஜித்குமாருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த அம்மாளை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதுதான் காரணம். இதுவரை நான் நினச்சேன் ஒரு சாமானிய மனிதர், அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு முறையில் அவர் ஏதோ கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. இந்த வழக்கில் வந்து சாதாரண லாக்அப் மரணமாக நான் இதை எடுக்கலை. இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு வலை இருக்குது. நன்றி சார்.